வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட குயிக் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்ல ரொம்ப சேஞ்சஸ் வந்து வரப்போகுதுன்னு சொன்னா சோ அதை பத்தி பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேசலாம் சொன்னா சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ பார்த்தா டெக் நம்ம இன்னொரு ராமானோ கிளிக் பை பண்ண டெக் பாமா வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பேசலாம். சோ பிட்காயின் $65,000 கிட்ட இருக்கு. சோ பிட்காயின் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல பார்க்கும்போது அந்த ஃபாலிங் வெஜ் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னும் பாத்தீங்கன்னா 66,000 மேல வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகல. ஸோ அதாவது வரைக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து மேல போகிற மாதிரி தெரியல. ஸோ அது வந்து ஆக்டிங் அஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த ஒரு பாயிண்ட் கிட்ட பாத்தீங்கன்னா 50 EMA, அதாவது அந்த எல்லோ லைன் வேற இருக்கு. ஸோ அது அவ்வளோ ஈஸியா வந்து மேல வந்து விடாது இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து ஹை வால்யூம், ஹை ஏதாவது பெரிய நியூஸ் வரணும், இல்ல முக்கியமா ஹை வால்யூம் வந்து வரணும் இல்லைங்களா வேவ் ஸ்டார்ட்ல இருந்து. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா அது வந்து பிரேக் அவுட் ஆகும். ஸோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 66,000 க்ளோஸ் ஆகுது வரைக்கும் இட் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு ட்ரிபிள் பாட்டம் கூட பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. நீங்க பார்க்கலாம். அது வந்து ஒரு கிளியரான ட்ரிபிள் பாட்டம் கிடையாது. ஜஸ்ட் விக்ஸ் பேஸ்ட் ஆன் தி விக் பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரிபிள் பாட்டமா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒரு விக், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பாடி அண்ட் விக், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து விக், அதாவது காலையில ஒரு 5 மணி கிரியேட் ஆகியிருக்க ஒரு விக். ஸோ அது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 59,600 கிட்ட வந்து போகிருக்கு. ஸோ 3 பார்க்கும்போது அது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டமா தெரிய வருது ஓகேங்களா. ஸோ அதனால அது வந்து மேல போகும் அப்புறம் அப்படின்னு கேட்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக் லைனுக்குனா மேல தான் இருக்கு. பட் அந்த ஒரு சொன்ன இல்லையா 66,000 மேல வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் கண்டிப்பா மேல வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணிருக்கு, விச் இஸ் ஃபாலிங் வெட்ஜ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நேற்று வந்து ஃபாலிங் வெட்ஜ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 1 ஹவர்ல. ஸோ அது பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல கொஞ்சம் கம்ப்ரஸ்டா தெரிய வருது. பட் 1 ஹவர்ல கண்டிப்பா அந்த பெரிய ஃபாலிங் வெட்ஜா தான் இருந்தது ஓகேங்களா. ஸோ அதை பத்தி பாத்தீங்கன்னா அது வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. அப்புறமா இப்போ 66,000 மேல வந்து கிராஸ் ஆக முடியல, இல்ல கேண்டல் வந்து க்ளோஸ் ஆக முடிய மாட்டேன்னு சொல்லலாம். ஸோ அது ஆனாதான் அது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பம்ப் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டேல பார்க்கும்போது ஒன் டேல பாத்தீங்கன்னா கேண்டல் வந்து ஒரு கிரீன் கேண்டலா வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்புறமா அந்த கேண்டல் வந்து ஸ்லைட்டா ஒரு புலிஷ் ஹராமியா தெரிய வருது. பட் அவ்வளோ எக்ஸாக்டா கிடையாது ஓகேங்களா. ஜஸ்ட் ஸ்லைட் புலிஷ் ஹராமி. பட் அது வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் சப்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் பெருசா வந்து சப்போர்ட்டை பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணல பிடிசி. ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து கன்சாலிடேஷன் தான் இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஏன் கன்சாலிடேஷன் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஹால்விங். ஸோ ஹால்விங் நாளைக்கு வந்து மோஸ்டா வந்து நடந்துடும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் 100 blocks ஃபார் த BTC halving சொல்லலாம். ஸோ ஹால்விங் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 4 years வருது. ஸோ வெரி ஆன்டிசிபேட்டட் ஈவெண்ட் இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. ஸோ அது வந்து நாளைக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேட் கூட பார்த்தீங்கன்னா ETA, அதாவது எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 100 blocks டோட்டலாக பார்த்தீங்கன்னா முடியுது, இல்லை பிளாக் ஹைட் வந்து வருது பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். தேர் மைட் பி வாலட்டிலிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹால்விங் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நிறைய காயின்ஸ்ல பார்த்துருக்கோம். ஹால்விங் டைம் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல் த நியூஸ் வந்து ஆக்குவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பம்ப் பண்ணிட்டு விடுவாங்க, இல்லை மேலே வந்து பம்ப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ட்ராப்ல மாட்டி விட்டு டம்ப் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ ஃபார் சம் ஹவர்ஸ் அது பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி இருக்கலாம். ஸோ அதை வந்து மாட்டிக்காதீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம் கொடுக்கும், இல்லை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல வந்து இருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்புறமா ரெசிஸ்டன்ஸ், ஸோ 2 கான்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கிரீன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் ட்ரெண்ட் லைன் வந்து வரையும் போது அது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்க்கலாம் எப்படி வந்து ப்ளே அவுட் ஆகுதுன்ட்டு. எத்தீரியம் $3,000 வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ $2,800 $2,600 கீழே வந்து கேண்டல், டெய்லி கேண்டலோ இல்லை 4 hour கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்க மாட்டேங்குது. அது வரைக்கும் சந்தோஷம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமினன்ஸ் பார்க்கும்போது பிட்காயின் டாமினன்ஸ் வந்து இன்ன வரைக்கும் அந்த பெரிய இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் தான் மேலே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இப்போ வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ வந்து ஒடிக்காத வரைக்கும் எத்தீரியம் மேலே போகாத வரைக்கும் ஆல் காயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து பெரிய ஆல் காயின்ஸ்ல பெரிய மூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியாது. ஸோ பிட்காயின் வந்து கன்சாலிடேஷன்ல இருக்கு. டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய டம்ப் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் சூப்பராக பம்ப் ஆகும். அப்படின்னு இல்லை பிட்காயின் வந்து பெருசாக வந்து பம்ப் ஆகுது, இல்லை டாமினன்ஸ் வந்து பெரிய டம்ப் ஆகுது, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ்ல பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சன்னிங் ட்ரையாங்கல்க்குனா மேலே தான் இருக்கு. அதாவது பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ அந்த சப்போர்ட் கிட்ட தான் இருக்கு. இன்ன வரைக்கும் பிரேக் டவுன் பண்ணலை. ஸோ அது வந்து பார்க்கலாம் பிரேக் டவுன் பண்ண போகுதா ஹால்விங் டைமு, இல்லை இன்னும் பிட்காயின் வந்து பம்ப் ஆகும்போது டாமினன்ஸும் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகுமா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதான் வந்துட்டு இருக்கு. பட் பார்க்கலாம் நாளைக்கு வந்து எப்படி வந்து மாற்ற போறாங்க வேல்ஸ்ன்ட்டு. ஆல்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மணி இன்ஃப்ளோஸ் வர போகுதா, இல்லை
ஆல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்னிங் இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா வராதா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபிட் வந்து பார்க்கும்போது ஐபிட்டில் 1 ஹவரில் பார்க்கும்போது, அதாவது நான் ஒரு 1:30 மணி ஓப்பனிங் பார்க்கும்போது கண்டிப்பாக பெரிய ஒரு கிரேட் கேண்டில், அதாவது க்ரீன் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. அப்புறமா அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் வந்து இப்போ இருக்குது ஓகேங்களா. ஸோ ஐபிட் கூட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. பிட்காயினும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 66,000 ஓகேங்களா. ஐபிட் 1 டேல நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது பிரேக் டவுன் பண்ண மாட்டேது, விச் இஸ் அ குட் சைன் ஃபார் பிட்காயின். ஏன்னு கேட்டிங்கன்னா அது டம்ப் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி பிட்காயின் வந்து டம்ப் ஆகும் இல்லைங்களா. ஸோ நாளைக்கு ஹால்விங்னால பிட்காயின் வந்து மோஸ்டா இது ஐபிட் நார்மல் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து மதிக்காதோ அப்படின்னு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹால்விங் இஸ் அ ஒன்லி கிரிப்டோ ஈவெண்ட் ஓகேங்களா. ஸோ அதனால அது வந்து அது பாட்டு தான் போகும். ஸோ அது வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபிட் திரும்பி பார்க்கும்போது 1 ஹவரில் ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரா தெரிய வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ்ல கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் தெரிய வருது. ஸோ ஃப்ரம் நியூட்ரல் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் த நெகட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா ஆரம்பிச்சிருக்கு, பட் டோட்டலாக நெகட்டிவ் ஆகல. ஸோ இன்ன வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்கு. பட் என்ன இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஷார்ட், அதாவது பிட்காயினை பார்த்தீங்கன்னா ஷார்ட் வந்து அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ஷார்ட் குயிஸ் வந்து வரலாம். ஸோ இதான் வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ஹீட் மேப்ல பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், பெரிய ஹை லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மேலே தான் இருக்கு, அரௌண்ட் 70,000 72,000. ஸோ இந்த ஒரு ஜோனில் தான் இருக்கு. பட் அது வந்து ஹால்விங்னால வந்து போகுமா, இல்லை ஃபர்ஸ்ட் செல் த நியூஸ் ஆக்கிட்டு மேலே வந்து 52,000 போயிட்டு அந்த 200 EMA நான் சொல்லியிருக்கேன் ஒரு முந்தானியத்தோட வீடியோ சொன்னோம். ஸோ ட்ரெண்ட் லைன் 200 EMA அதுக்கு வந்து போயிட்டு டெய்லியில் 52,000 போயிட்டு 72,000 அடிக்குமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் வந்து பார்க்கும்போது நியூஸ் ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி நேற்று சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜேபி மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கண்டிப்பாக டம்ப் ஆகும் ஆஃப்டர் ஹால்விங் அப்படின்னு தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன், ஜஸ்ட் அ ப்ரெடிக்ஷன். ஸோ அது வந்து உண்மை வந்து யாருமே வந்து சொல்ல முடியாது, அது ஆகலாம் ஆகாம போகலாம். பட் வேல்ஸ் வில் பிளே ஓகேங்களா. ஸோ வேல்ஸ் வந்து ரீட்டைலர்ஸை மாட்ட வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு ட்ராப்ல பார்த்தீங்கன்னா மாட்டிக்காதீங்க, டைம் வரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டைம்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சார் டெக் தமிழ் டெலிகிராம் ஜாம்லாம் விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் சைனிங் ஆஃப். நீங்க பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.